எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வீசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். ஏழாம் நிலையில் இரண்டாம் முறையில் பூமியில் விழுந்தாய், விடியலின் விதையாய் மண்ணில் விழாமல் மறுபடி எழாமல் கோதுமை மணியும் பயனளிக்காதே. தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே போகின்றார், துணிந்து தேவன் போகின்றார். ஏழாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு இரண்டாம் முறையாக கீழே விழுகிறார். இறைவாக்கினர் ஏசாயா நூல் அதிகாரம் 54 இறை வார்த்தைகள் 4 மற்றும் 5. அஞ்சாதே, நீ அவமானத்திற்குள்ளாக மாட்டாய். வெட்கி நாணாதே, இனி நீ இழிவாக நடத்தப்படவும் மாட்டாய். உன் இளமையின் மானக்கேட்டை நீ மறந்து விடுவாய். உன் கைமையின் இழிநிலையை இனி நினைக்க மாட்டாய். ஏனெனில் உன்னை உருவாக்கியவரே உன் கணவர், படைகளின் ஆண்டவர் என்பது அவர்தம் பெயராம். இஸ்ராயேலின் தூயவரே உன் மீட்பர், உலக முழுமைக்கும் கடவுள் என அவர் அழைக்கப்படுகிறார். தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற இயேசுவுக்கு எவ்வளவோ ஆர்வம். தன் பலமெல்லாம் கூட்டி பார சிலுவையை தாங்கி செல்கிறார். ஆனால் உடல் வலுவற்றது அல்லவா? மீண்டும் தரையில் விழுந்து விடுகிறார். இயேசு மனம் தளரவில்லை, நம்பிக்கை இழக்கவில்லை, விழுந்து விட்டோமே என்று நொந்து கொண்டு நிற்கவில்லை. தோல்விதானே வெற்றிக்கு படிக்கல். வாழ்க்கை என்பது ஒரு பயணம். இது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எங்கும் தேங்கிவிடக்கூடாது. நதியில் நீர் ஓடிக்கொண்டே இருந்தால் சுத்தமாக இருக்கும். தேங்கி கிடக்கின்ற நீர் குட்டையாக மாறிவிடும். நமது வாழ்க்கையும் சில வேளைகளில் இப்படித்தான் இருக்கிறது. நமக்கு பிடித்த சிந்தனைகள், எண்ணங்கள், உறவினர், பணம், செல்வம், ஜாதி, மதம் இவைகளில் தேங்கிவிடும்போது வன்முறைகளுக்கும் உயிர் பலிகளுக்கும் காரணமாகி விடுகிறோம். அன்பு, நீதி, உண்மை இவைகளை மறக்கிறோம். நாம் தேங்கி கிடப்பதால் இங்கு தூங்கி கிடக்கிறது நீதி. நீதிக்காக உழைப்பவரின் பயணம் முடிவதில்லை. இயேசுவை போன்று ஒவ்வொரு வீழ்ச்சியிலும் இயேசு எழுந்து நடந்து பலம் வாய்ந்தவர் என்று நிரூபிக்கின்றார். நாம் பலம் மிக்கவர்களா, பலவீனம் மிக்கவர்களா? சிந்திப்போம். ஜெபம். நல்ல இயேசுவே, பாவியை அல்ல பாவத்தை வெறுக்கிறேன் என்று கூறினீரே. பாவ படுகுழியில் உழண்டு கொண்டிருக்கும் நாங்கள் அதிலிருந்து விரைவில் எழ உமது அருளை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வீசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். எட்டாம் நிலையில் எருசலேம் வீதியில் ஆறுதல் அளித்தன கருணையின் மகளிர், அழுவதை நிறுத்தி அநீதியை எதிர்த்து குரல் கொடுப்பதுவே ஆறுதலாகும். தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே போகின்றார், துணிந்து தேவன் போகின்றார். எட்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தனது பின்னால் அழுது கொண்டு வந்த பெண்களுக்கு இயேசு ஆறுதல் அளிக்கிறார். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி
அதிகாரம் 23 இறை வார்த்தைகள் 27 மற்றும் 28. பெரும் திரளான மக்களும் அவருக்காக மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த பெண்களும் அவர் பின்னே சென்றார்கள். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள் என்று கூறினார். இயேசுவின் பரிதாப நிலை கண்டு எருசலேம் நகரத்து பெண்கள் அழுகிறார்கள். இயேசுவின் வேதனைகளை அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். இந்த தோழமையும் ஆதரவும் இயேசுவுக்கு உறுதியையும் நம்பிக்கையையும் தருகிறது. இருப்பினும் எனக்காக அழ வேண்டாம், உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று கூறுகிறார். செல்லும் இடமெங்கும் நன்மையே செய்து நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் குரல் கொடுத்த நல்லவர் வாடுவதைக் கண்டு இந்த மகளிர் வாடுகின்றனர். அவர்களை பார்த்து இயேசு ஆறுதல் கூறுகிறார். இன்று தாயின் கருவிலே பெண் குழந்தைகளை அளிக்கும் தாய்மார்கள், படிக்கின்ற வயதில் குழந்தைகளை தொழிற்சாலைக்கு அனுப்பும் தாய்மார்களை கண்டு அழு. குடும்பத்தின் அச்சாணி ஆகியவர் குடும்பத்தை குட்டி சுவராக்கும் நிலையினை கண்டு அழு. சமூக அவலங்களைக் கண்டு நாம் கண்டிப்பாக அழுதுதானாக வேண்டும். துன்பப்படுவாரோடு நாம் சேர்ந்து அழ வேண்டும். ஆனால் அழுது கொண்டே மட்டும் இருந்தால் நமது கண்ணீர் துளிகள் வீணாகுமே தவிர வேறு எந்த செயல்களும் ஈடேறாது. இந்த அவலங்களின் சமூக காரணங்களை ஆராய வேண்டும். நீதியற்ற அமைப்புகளை முறியடிக்க முழுமூச்சுடன் பாடுபட வேண்டும். அப்போது நமது அழுகைகள் ஆனந்தமாக மாறும். ஜெபம். இயேசுவே, எனது சொல்லாலும் செயலாலும் எத்தனையோ பேருக்கு துன்பத்தை கொடுத்திருக்கிறேன். அவர்களின் வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் தடையாக இருந்திருக்கிறேன். என்னை மன்னியும். இனி பிறர் வாழ்வுக்கு படிக்கல்லாக அமைய அருள்தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வீசிந்த இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். 9ஆம் நிலையில் 3ஆம் முறையாய் முழு முதல் தலைவன் வீழ்ந்திடலானான். வாரம் அழுத்த சோகம் வருத்த லட்சியதாகத்தம் துடித்தெழுந்தாரே. தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். 9ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திருப்பாடல்கள் அதிகாரம் 35 இறை வார்த்தைகள் 15 மற்றும் 16. நான் தடுக்கி விழுந்தபோது அவர்கள் ஒன்று கூடி மகிழ்ந்தனர், எனக்கெதிராய் ஒன்று சேர்ந்தனர். யாதொன்றும் அறியாத என்னை சின்னாபின்னமாக்கி ஓயாது பழித்துரைத்தனர். இறைப்பற்று இல்லாரோடு சேர்ந்து அவர்கள் என்னை இகழ்ந்தனர், எள்ளி நகையாடினர். என்னை பார்த்து பற்களை நரநரவென்று கடித்தனர். இயேசுவின் பலத்திற்கும் சக்திக்கும் ஓர் வரம்பு உண்டு. அவருடைய கால்கள் பலம் முழுவதையும் இழந்துவிட்டன. எங்கும் அலைந்து திரிந்த இறைமகனின் தெய்வீக கால்களை கரடு முரடான கற்களும் கூரான முட்களும் பதம் பார்க்கின்றன. சதை கிளிய இரத்தம் சொரிய அந்த கால்கள் சோர்ந்து விட்டன. அந்த சோர்வின் தளர்ச்சியை மறுவினாடியே முறியடிக்கிறார். உண்மைக்காக நீதிக்காக உழைக்கும்போது வருவது வீழ்ச்சியே. வீழ்ச்சியே உள்ளத்துக்கும் உடலுக்கும் ஒரு புதிய வலிமையை கொடுக்கிறது. நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு சில வீழ்ச்சிகள் தேவைப்படுகின்றன. எந்த மகிழ்ச்சியின் ஆரம்பங்களும் வீழ்ச்சியில்தான் அடங்கியிருக்கின்றது. லட்சியத்திற்காக விழுகின்ற இடத்தில் இன்னொரு விதை முளைக்கும். விதையாக புதைந்தார் இயேசு. இயேசுவை போன்று லட்சியத்தில் வாழ்பவர்கள் புதைந்தாலும் புதிய கல்வெட்டுக்களாக
காலங்காலமாய் வாழும் அவர்கள் அணைந்து போகலாம், ஆனால் அவர்கள் ஏற்றிய நம்பிக்கை தீபங்கள் ஒருபோதும் அணைவதில்லை. ஜெபம். அன்பு இயேசுவே, இனி நான் யாருக்கும் இடரலாக இருக்க மாட்டேன். கண்ணால் காணக்கூடிய மனிதர்களை அன்பு செய்து அவர்களின் துயர் துடைக்க வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வீசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். 10ஆம் நிலையில் அவமான சிகரத்தில் அணிந்துள்ள ஆடை அகற்றியதாலே யாவும் இழந்து தலையை கவிழ்த்து ரட்சிய ஆடை உடுத்து நின்றாரே. தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். 10ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடைகள் உரியப்படுகின்றன. தூய யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 23 மற்றும் 24. இயேசுவை சிலுவையில் அறைந்தபின் படைவீரர் அவருடைய மேலுடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக்கொண்டார்கள். அங்கியையும் அவர்களே எடுத்துக்கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து கீழ்வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. ஆடை என்பது ஒரு மனிதனின் அடிப்படை தேவை. நீதிக்காக, அன்புக்காக, உண்மைக்காக உழைத்த இயேசுவின் அடிப்படை தேவைகள் பறிக்கப்பட்டு பாதுகாப்பின்றி பலியாடாக நிற்கின்றார். கடவுள் படைக்கும்போது ஏற்றத்தாழ்வற்ற, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடற்ற உன்னதமான ஒரு உலகை காண்கின்றார். ஆனால் இன்று நமது சமுதாயத்தில் எத்தனை பாகுபாடு! தேவையான உடையில்லாத மக்கள் ஒருபுறம், தேவைக்கு அதிகமாக உடைகளை வைத்து ஆடம்பரமாக வாழ்பவர்கள் மறுபுறம், பட்டினியால் பலர் மரண யாத்திரை செய்கிறார்கள் ஒருபுறம், மறுபுறம் பசி வருவதற்காக மாத்திரைகளை உண்ணுகிறார்கள். இன்னும் நம்முள் எத்தனையோ அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டு வாழும் மக்கள் மத்தியில் நாம் இயேசுவின் ஆடைகளை பறித்து நிர்வாணமாக்கவில்லையா? சமுதாயத்தில் தனி மனிதனின் சுதந்திரம் பறிக்கப்படும் போது இயேசுவின் ஆடைகள் உரியப்படுகின்றன. ஜாதி, மத, இன, மொழி இவைகள் பெயரில் கொடுமைகள் நிகழும்போது இயேசுவின் ஆடைகள் உரியப்படுகின்றன. நம்முள் தன்னல ஆடைகள் உரியப்பட வேண்டும். அது உடலை மூடியிருக்கும் ஆடை அல்ல, உள்ளத்தை மூடியிருக்கும் ஆடைகள். ஆக நாம் செய்யும் ஒவ்வொரு அநீத செயலாலும் பாதிக்கப்படுவது இயேசுவின் அடிப்படை உரிமைகள் என்பதை உணர்வோம். ஜெபம். இயேசுவே, எங்களின் தேவைக்கு மேல் எதையும் வாங்கி சேர்க்காமலும் எங்களிடம் உள்ளதை பிறருடன் பகிர்ந்து வாழும் நல் மனதை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வீசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். 11ஆம் நிலையில் மாசற்ற இயேசுவை சிலுவையில் அறைந்தன தீமையின் ஏவல் பாவம் ஒருபுறம், பழியோ மறுபுறம். இதுதான் உலகின் நடைமுறை பாடம். தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே போகின்றார். துணிந்து
11ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 23 இறை வார்த்தை 33. மண்டை ஓடு எனப்படும் இடத்திற்கு வந்ததும் அங்கே அவரையும் வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக அக்குற்றவாளிகளையும் அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். இன்று மனிதனின் அறிவும் ஆற்றலும் எல்லா துறைகளிலும் பறந்து விரிந்துள்ளது. கற்காலத்திலிருந்து மனிதன் கணனி காலத்திற்கு திரும்பி அதில் வெற்றியும் கண்டுவிட்டான். ஆனால் இத்தனை வளர்ச்சிகளுக்கும் நடுவில் மனிதனுக்கு அமைதி இல்லை. ஒரு காலத்தில் காட்டு விலங்குகளை மட்டும் கண்டு பயந்த மனிதன் இன்று மனிதனை பார்த்து பயப்படுகிறான். மனிதனுக்கே மனிதன் பகையாக மாறிவிடுகின்றான். உலகையே உள்ளங்கையில் வைக்கலாம் என்கிறது விஞ்ஞான யுகம். ஆனால் மனிதனை மனிதன் மதிக்காமல், மனித மாண்புகளை பேணாமல், நீதியின்றி இரக்கமின்றி மதம், மொழி, இனம் என்ற பாகுபாடால் கொல்லப்படும்போது தொடர்ந்து இயேசுவை சிலுவையில் அறைகிறோம். பிறருடைய உணர்வுகளை மதிக்காமல் அவமானப்படுத்தி இகழும்போது இயேசுவை சிலுவையில் அறைகிறோம். நம் பொல்லாத எண்ணங்கள், சந்தேக பார்வைகள், கோள் சொல்லும் பழக்கங்கள், நேர்மையற்ற பேச்சு, இவை அனைத்துமே இயேசுவை அறையும் ஆணிகள். எனவே அடுத்தவரை சிலுவையில் அறைந்ததற்காய் இயேசுவிடம் மன்னிப்பு கேட்போம். ஜெபம். இயேசுவே, எங்கள் வாழ்வில் நேரிடும் சிறு சிறு சிலுவைகளைக் கண்டு பயப்படாமல், அதை உதறி தள்ளிவிடாமல் ஏற்றுக்கொள்ளவும், நன்மை செய்தவர்களுக்கு தீமை செய்யாமல் உதவிடும் நல்ல மனத்தை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வீசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். 12ஆம் நிலையில் கள்வரின் நடுவில் கொடூரமாய் இயேசு உயிர் துறந்தாரே. பேரொளி இறப்பில் போராட்டம் பலு பெரும், இதுதான் விடியலின் வைகறை கோலம். தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். 12ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 23 44 முதல் 46 வரை உள்ள இறைவார்த்தைகள். ஏறக்குறைய நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை. திருக்கோயிலின் திரை நடுவில் கிழிந்தது. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். உண்மை ஒரு நாளும் உறங்குவதில்லை. ஒவ்வொரு இரவும் இன்னொரு பகலுக்கான முன்னுரை. இயேசுவை போல் சமூக மேம்பாட்டிற்காக உழைக்க வரும்போது மரணங்கள் நிச்சயமே, ஆனால் நிரந்தரமானவை அல்ல. இயேசுவின் இறப்பு உலக வரலாற்றிலேயே புதிய வெளிச்சத்தை உருவாக்கியது. இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி உண்மைக்காக, நீதிக்காக, அன்புக்காக உழைக்கின்ற ஒவ்வொரு மனிதரின் முடிவும் இதுதான். வரலாற்றில் புரட்சியாளர்கள், வேத சாட்சிகள், இவர்களுடைய இறப்பு தோல்வியாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் தோற்று போகவில்லை. இயேசுவின் அன்பு, நீதி, உண்மை, இரக்கம் சிலுவையில் மரித்தது. ஆனால் இறுதியில் இவைகள் உயிர்த்தது. அதே சிலுவை மரணம் இன்றும் ஆயிரக்கணக்கான மனிதர்களின் உருவில் தொடர்கிறது.
நீ கடவுளின் மகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று படைவீரர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இயேசுவோ சிலுவையில் இருந்து கொண்டே தான் கடவுளின் மகன் என்பதை நிரூபித்தார். ஜெபம். இனிய இயேசுவே, எங்களுக்காக நீர் தியாக பலியானீர். உமது தியாகத்தால் நாங்கள் அனைவரும் நிறைவாழ்வை பெற்றுக்கொண்டோம். எங்களின் வாழ்வில் உமது மதிப்பீடுகளாகிய நீதி, நேர்மை, உண்மை, அன்பு இவைகளை கடைபிடித்து வாழ அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வீசிந்த இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். 13ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறந்த இயேசுவை தாயின் மடியில் வளர்த்துகிறார்கள். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 27 இறை வார்த்தைகள் 55 மற்றும் 56. கலிலேயாவிலிருந்து இயேசுவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்த பல பெண்களும் அங்கிருந்தார்கள். அவர்கள் தொலைவில் நின்று உற்று நோக்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களிடையே மகதலா மரியாவும், யாக்கோபு, யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும், செபதேயுவின் மக்களுடைய தாயும் இருந்தார்கள். தொட்டிலிட்ட அன்னை, தோளில் சுமந்த அன்னை இப்போது மடியினில் கிடத்தியிருக்கிறாள். மீட்பின் வெளிச்சம் ஏற்றப்பட்ட நாள் முதல் எரிமலையாய் அவள் நெஞ்சம் கனன்று கொண்டிருந்தது. ஓங்கி விழுந்த அலைகளாக அவள் நெஞ்சை துன்ப அலைகள் புரட்டி கொண்டிருந்தது. எத்தனை எத்தனை சோகங்கள் தன் வாழ்க்கையில் வந்த பின்னும் தனது சோகங்களை வெளிக்காட்ட முடியாமல் மனதிற்குள் விம்மி விம்மி அழுதாள். மண்ணில் ஒரு முறை மட்டுமே மலர்கின்றோம். நம் வாழ்விற்கும் சாவிற்கும் ஒரு அர்த்தம் வேண்டும். 100 ஆண்டுகள் வாழ்ந்து சுவடுகளே இல்லாமல் போவதை விட 100 நாட்கள் வாழ்ந்து புகழுடன் செல்வது நல்லது. இயேசுவும் அவ்வாறே சில நாட்கள் வாழ்ந்தார்.